வணக்க மக்களே, பாலும் அதனுடைய மகத்துவமும் நாம் தினமும் பால் குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் மக்களே இந்த ஆரோக்கிய பதிவில் நான் விரிவாக சொல்ல போகிறேன். சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட தினமும் பாலை பார்த்தீங்கன்னா குடிக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. நம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களிலேயே பால் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குதுங்க மக்களே. பால் சுவையோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களாகவும் இருக்குது. பாலில் நல்ல தரமான புரதம், கொழுப்பு, சிறிய அளவில் மாவுச்சத்து, மெக்னீசியம் போன்ற பலவிதமான சத்துக்கள்லாம் இருக்கு. மற்ற பொருட்களில் இல்லாத சில சத்துக்கள் பாலில் இருக்கிறதால நாம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள் மூலமாகவோ பால் மூலமாகவோ 500 மில்லிகிராம் அளவு பார்த்தீங்கன்னா அந்த பாலை கண்டிப்பாக தினசரி நம்ம எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஆனால் நம்மள எத்தனை பேர் தினமும் பால் குடிப்பதை வழக்கமாக வச்சிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா குறைவுதான். குழந்தைகளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே பலரும் பால் குடிப்பதை இப்போலாம் அதிகமாக விரும்புவதில்லை. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா பால் குடிப்பதால் குண்டாகி விடுவோமோ, முகப்பொரு வந்துடுமோ அப்படின்ற பல காரணங்களை காட்டி பால் குடிப்பதை தவிர்த்துறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க மக்களே. நீங்கள் தினமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பால் குடிக்கலாம். பால் குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்கள் கண்டிப்பாக 500 மில்லிலிட்டர் வரைக்குமே பால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எலும்புகளுடைய வலிமைக்கு கால்சியம் அப்படின்ற சத்து மிகவும் முக்கியமானது. ஸோ எலும்பு நமக்கு பார்த்தீங்கன்னா சத்துக்களோடு இருக்கணும், அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் அப்படின்ற சத்து மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த கால்சியம் வயது நமக்கு அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல அந்த எலும்புகளை பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பால் குடித்தோம் அப்படின்னா பால் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா பராமரிக்கும். எலும்புகளை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தும். எலும்பு சம்பந்தமான அந்த ஆஸ்டியோபோரோஸ் எலும்பு தேய்மான நோய்களை நமக்கு வராமல் கட்டுப்படுத்தும். ரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டிற்கு கூட நீங்கள் பால் குடிக்கலாம். உங்களுடைய பிளட் பிரஷரை நீங்கள் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் குடிக்கலாம். உடல் பருமன் குறைவதற்கும், இதய நோய்க்கும், புற்றுநோய்க்கும், நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட பால் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்கும். அந்த நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குணமடை செய்யும். சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட பாலை இறந்தலாம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. பாலில் விட்டமின் B12 இருக்கு. இந்த விட்டமின் B12 நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தாக இருக்கு. தினமும் காலையிலும் இரவிலும் பால் குடிப்பதன் மூலமாக வயிறு நிரம்பி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். தினமும் இரவுல ஒரு கப் பால்ல 1 டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் சில துளிகள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நன்றாக உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்க. பாலில் பொட்டாசியம் சத்து இருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை பிளட் பிரஷரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக வச்சிருக்க உதவும். ஸோ பிபி லெவலை பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட வச்சிருக்க நீங்க பால் குடிக்கலாம். அதுக்கூடிய பொட்டாசியம் சத்து உங்களுக்கு பிபியோட லெவலில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோட வைக்கும். ஸோ இப்படி நிறைய நன்மைகள் நம்ம தினமும் குடிக்கக்கூடிய பாலில் இருக்கிறதால பல பேரும் இப்போலாம் பால் குடிக்காமல் இருப்பீங்க. ஆனால் இனிமே அப்படி இருக்காதீங்க. தினமும் பால் குடிங்க. அது உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை அதிகமாக கொடுக்கும்.